திருமுல்லைவாயில் நகைக்கடை கொள்ளை வழக்கில் புகார் அளித்த நகைக்கடை உரிமையாளரே கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியது அம்பலமானதால் அவரை போலீசார் கைது செய்தனர். ஆவடி பொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் திருமுல்லைவாயில் பகுதியில் நகைக்கடை நடத்தி வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி இரவு இவரது கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் இருவர் கடையில் இருந்த 50 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக உரிமையாளர் ரமேஷ்குமார் திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கடையின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்ட போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் தலைமையிலான போலீசார் ராஜஸ்தான் மாநிலத்தில் 5 நாட்கள் முகாமிட்டு நடத்திய தேடுதல் வேட்டையில் ஹர்ஷத் குமார் பத் மற்றும் சுரேந்தர் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் தான் போலி நகைகளை பயன்படுத்தி கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. கடன் பிரச்சனையில் சிக்கிய ரமேஷ் கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றி தப்பிக்க முயன்றதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்வெஸ்டிகேஷனில் நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைனன்ட் ரமேஷ் அவர் நிறையா டெட் இருக்குது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல ஏற்கனவே அவர் இருக்கார். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுடன் பிளான் பண்ணி he has executed under stress and plotted to display it as a robbery to escape from the financial stress and debt. So we have cracked the case. 3 பேர் கைது செய்து ஏற்கனவே பண்ணுறாரு. அப்புறம் யார் யார் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு 2 பேருக்கும் நான் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வில் ஃபாலோ அப் வித் த இன்வெஸ்டிகேஷன். எல்லாம் கவரிங் தான், ரியல் ஜுவல்ஸ் இல்லை, எல்லாம் கவரிங் தான். அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கார் ஹெல்ப் பண்ணிட்டாரு, அவருக்கு கொடுத்துட்றாரு. நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது ரிகவரிக்காக ஃபாலோ பண்ணேன்.